ஸோ பிரேக்கிங் சொல்லி அவனுங்க பாருங்கள். ஸோ இந்த பைக்கில் வந்து ஹாரன் இன்னும் கொஞ்சம் லவுடாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் ஜம்ப் ஆகுது. மற்றபடி வந்துட்டு பைக். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ட Yamaha Fasino 125 2024 மாடல் தான் இருக்குது. பைக் எடுத்து 2 months தான் ஆகுது. இந்த பைக்கோட டீட்டெயில் ரைட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட்டு. மொத்தம் வந்து இதில் வந்து 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸு, டீலக்ஸு, டாப் வேரியன்ட்டு. ஸோ டாப் வேரியண்ட்டில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மேட் பிளாக். ஸோ உங்களுக்கு 1 by 1 ஃபியூச்சர் என்னென்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்பயும் மூலம் ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப் அண்ட் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் வந்து சும்மா ஒரு செக்ஸியாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டிசைன் தூரத்தில் வந்து பார்க்குறதுக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மஸ்குலராக இருக்குது ஃப்ரண்ட் டிசைன் வந்து. இது வந்து ஒரு பாடி ஷேப், அதாவது ஒரு ஹியூமனோட பாடி ஷேப்பாக இருக்குது. நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மர்க்காட் வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. பைக் வந்து ஃபஸ்ட்டு போய் அடி வாங்குறப்போ வந்து இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் படும். அதனால் ஒரு மெட்டல் குவாலிட்டி கொடுத்து ஒரு நல்ல அப்டேட்டு. ஸோ இதில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டெலாம் இருக்குது. ஸோ பைக் கீழே விழுந்தாலும் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து Yamahaவோட அந்த லோகோ வந்துடுது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குது. அப்படியே டிஸ்பிளே ஆன் பண்ணிடுவோம். ஸோ இந்த பைக்கில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்ன இருந்த மாடலுக்கும் இப்போ 2024 உள்ள மாடலுக்கும் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1 by 1 காமிச்சிடுறேன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. டைம் இருக்குது. ஸோ ட்ரிப் வந்து 968 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதுபோக இதில் வந்து ஆயில் இண்டிகேஷன் கொடுத்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஆயில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதிலே வந்து இண்டிகேஷன் கொடுத்துரும் உங்களுக்கு. வி பெல்ட்டு, அதாவது இப்போது பைக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து அந்த பெல்ட்டு தான். ஸோ அது எதோ வீக்காக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும். மொத்தம் வந்து 1834 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஓடவும் அதே தான். ஸோ இந்த டேங்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 லிட்டர் கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சுவிட்ச் வந்துட்டு நம்ம இந்த LED DRL இருக்குல்ல. ஸோ இந்த LED DRL வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ LED DRL வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பைக் கீ ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போது அந்த மாதிரி அப்டேட் கொண்டு வந்து ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டோம் நம்ம. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம 1 kg கெப்பாசிட்டி வரைக்கும் தான் நம்ம தொங்க போட முடியும். அதிலே வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட் ஹூக்கில் வந்து 1 kg. அதே மாதிரி சீட் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 5 kg தான் வந்து அலோடு அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. பேக்லேயுமே வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்குது ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி பேக்கில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன், பேக் டிசைன் மட்டும்தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றுனா இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ டெயில் லேம்பும் வந்து ரெட் கலர்லேயே இருக்கனால நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் டேயில் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு விசுவல் ஆகாது. இருக்கு, நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டிருக்கு. உங்களுக்கு நியர்பையில் வந்து தெரியும். ஸோ லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து விசுவல் கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேஷினோ எஸ். ஸோ வந்து செம்மையாக இருக்குது இந்த கலர். எனக்கு பர்சனலாக அந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரைட் போயிட்டு 1 by 1 வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாவ், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டார்ட் ஆனதே தெரில. இதில் வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. என்ன ஃபீச்சர் அப்படின்னா இதில் வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் டெக்னாலஜி என்ன அப்படின்னா பவர் அண்ட் மைலேஜ் அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து டார்க் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பாயிண்ட் சம்திங் வந்து டார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பாயிண்ட் சம்திங் மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பைக்கில் வந்து இனிஷியல் டார்க் இல்லை, அந்தளவுக்கு இல்லை. சொல்லப்போனால் பைக்கில் வந்து இனிஷியல் டார்க் இல்லை. மேபி வந்து மிட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியல் அந்த பிக்கப் சொல்லுவாங்கள்ல அது அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இதில் பிரேக்கிங், ஸோ வந்து பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூபிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ் அப்படின்னா யூனிஃபைடு பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் வந்து அதாவது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது காமி பிரேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ Yamahaவில் வந்து யூனிஃபைடு பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் பேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். இல்லை பேக் மட்டும் அப்ளை பண்ணிங்கனாலும் ஸோ ஃப்ரண்ட்டும் சேர்ந்து அப்ளை ஆகும். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸோ அது போக இந்த பைக்கோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 125. இது வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான்.
ஸோ பிரேக்கிங் வந்து சொல்லி ஆகணும். சீரியஸாக வந்து ஒரு நல்ல ஷார்ப்னஸ்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் வந்து ஹாரன் வந்து இன்னும் கொஞ்சம் லவுடாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தூரத்துலேருந்து வரும்போது அந்த லவுட்னஸ் வந்து இல்லவே இல்லை. ஸோ மொத்தம் நான் 3 வேரியன்ட் சொன்னேன் இல்லையா, Yamaha ஃபேஷினோவில் 125 வந்து மொத்தம் வந்து பேசிக்கு டீலக்ஸு அதுபோக வந்து டாப் வேரியண்ட்டு. ஸோ பேசிக் வேரியண்ட்டில் மட்டும் மொத்தம் 4 கலர் இருக்குது. அதுபோக எஸ் வேரியண்ட்டில் டீலக்ஸ் வேரியண்ட்டில் மொத்தம் வந்து 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. அதுபோக டாப் வேரியண்ட்டில் 2 கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்கு, இன்னொன்று வந்துட்டு ரெட்டு, 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரோடு பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சஸ்பென்ஷன் லெவல் நல்லாவே பம்ப் பண்ணி கொடுக்குது. இந்த சஸ்பென்ஷன் லெவல் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் ஜம்ப் ஆகுது. மற்றபடி வந்துட்டு பைக் ஓட்டுறதுக்கு சீரியஸாக சொல்கிறேன் நல்லா இருக்குது. அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து 3 மாடல்லையுமே கொடுத்துருக்காங்க. இப்போது பேசிக்கு, டீலக்ஸு, டாப் வேரியண்ட் 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வராது, தென் வந்து டிஸ்க் பிரேக் வராது. ஸோ அதேமாதிரி மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும். அது போக வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்துடும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டாப் வேரியண்ட்டுக்கும் மிட் வேரியண்ட்டுக்கும் கலர் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ டாப் வேரியண்ட்டில் இருக்க கலர் வந்து மிட்டில் கிடைக்காது, மிட்டில் இருக்க கலர் வந்து டாப்பில் கிடைக்காது. ஸோ இது மட்டும்தான். இந்த எல்இடி த்ரோ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரில. நான் கண்டிப்பாக அது கிடச்சினா அந்த ஃபுட்டேஜ் நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து ரைட்டில் டேர்ன் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ ரைட் சைடில் இண்டிகேட்டர்ஸ் போட்டு அப்படியே திரும்பிட்டு போயிட்டே இருக்கணும். சீட் குஷனிங் வந்து சொல்லியே ஆகணும். சீட் குஷனிங் வந்து நல்லாவே இருக்குது. டேர்னிங் ரேடியேஷன், செம்மையாக இருக்குது. ஸோ அந்த இனிஷியல் டார்க்குன்றது மிஸ் ஆகுது இந்த பைக்கில். அந்த மிட் ரேஞ்சில் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வைப்ரேஷன் வந்து எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஈவன் ஃபுட்ரெஸ்ட்லேயும் ஹேண்டில் பார்லேயும் வந்து ஃபீலே ஆகலை. நீங்கள் 50+ போகிறீங்க அப்படின்னா நல்லா ஃபீல் ஆகுது. எங்கெங்கன்னா ஹேண்டில் பாரில் ஃபீல் ஆகுது, அது போக வந்துட்டு ஃபுட்ரெஸ்ட்டில் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 50 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் தாராளமாக. இப்போது நீங்கள் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.5 லிட்டர் கொடுக்குறாங்க. ஸோ 5.5 லிட்டர் வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு ஒரு நல்ல டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட வெயிட் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 99 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 125 செக்மெண்ட்டில் வெயிட்லெஸ்ஸான பைக்னா அது இதுதான், Yamaha ஃபேஷன் 125 தான். ஸோ எந்தளவுக்கு மேனேஜபிளாக இருக்குன்னா, ஓகே ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைட் வெயிட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஹைவேல போகும்போது வந்துட்டு உங்களை கிராஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஷேக் பண்ணி விட்டுருது, வாபிள் பண்ணி விட்டுருது. ஸோ அப்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது. ஏன்னா ரேஸுக்கு போகிற மாதிரி போகிறாங்க காரில் பைத்தியக்காரானுங்க. ஒரு 70 வரைக்குமே புல் பண்ணி பார்த்தேன். பைக் வந்து ஸ்ட்ரகிளே ஆகாமல் போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. 70லையுமே வந்து எந்த வாபிளிங் இல்லை. ஆனால் நம்மளை தாண்டி ஒரு ஹைவேஸில் ஒரு லாரியோ ஒரு காரோ சடனாக கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த வாபிள் அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி வந்து இந்த பைக் சீரியஸாக ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக ஒரு ஸ்மூத்தராக இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வண்டி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்கனாமிக் லெவல்லே ஓட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 50+ மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 இயர் 1.5 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் ஒரு சர்ச் பண்ணலை, யூடியூப்பில் ஒரு பார்த்துருக்கும்போது சஜஷன் காமிச்சு என்ன அப்படின்னா, Yamaha பைக் வந்து 65 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் போய் பார்த்தப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 பைக்ஸோ நினைக்கிறேன் ஒரு ரேலி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க Yamaha சைட்லேருந்து, Yamaha ஷோரூம் சைட்லேருந்து. அதாவது எந்த ஓனரோட பைக் வந்து அதிகமாக மைலேஜ் தருது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி கூட்டு வந்து ரேலி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டேங்க் ஃபில் பண்ணிட்டு அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லெவல்லே ஓட்டிகிட்டு வராங்க. அதாவது ஓட்டிகிட்டு வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக தான் இருந்தாங்க. ஏஜ் பீப்புள்லாம் ஒரு 35+, அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ஓனருக்கு 65 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடச்சிருக்கு, அவர் தான் வின்னர்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் அந்த டேங்க் ஃபில் பண்ணியும் கொடுத்தாங்க அந்த பைக்குக்கு. மைலேஜ் வந்து ஒரு நல்ல
இந்த பைக்கில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ Yamaha சைடில் நீங்கள் Yamahaவில் பார்த்தீங்கன்னா R15 155cc அந்த பைக்கே வந்து 50+ மைலேஜ் தருது. அப்படின்றப்போ வந்து இது வந்து 125cc ஸ்கூட்டர் கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து ஒரு 45+ கிடைச்சாலே போதும். ஏன்னா இதுக்குண்டான பவருக்கும் இதுக்குண்டான அந்த கெப்பாசிட்டிக்கும் உண்டான மைலேஜ் அது நல்ல ஒரு மைலேஜ், ஒரு 45+ன்றது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்கூட்டர்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு 50க்கு மேலே தரமாட்டேங்குது, 60க்கு மேலே தரமாட்டேங்குது அப்படின்றாங்க. நம்ம அதை அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாது ஸ்கூட்டர்ஸில். ஸோ இவ்வளோ தான், ஒரு 45+ன்றது ஒரு நல்ல மைலேஜ் தான். 45+க்கு கம்மியாக கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு அதில் ஏதோ வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது பேஸ் வேரியண்ட்டில் நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்காது, மிட் வேரியண்ட்டில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும், டாப் வேரியண்ட்லேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் அலர்ட் பார்த்துக்கலாம், மெசேஜ் அலர்ட் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இதில் அதுக்கு வந்து Yamahaவோட எக்ஸ் கனெக்ட் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ் கனெக்ட், பைக்ஸுக்கு வந்து ஒய் கனெக்ட். அது போக இதில் வந்து இன்ஜின் மேல்ஃபங்க்ஷன் வார்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு பைக் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, ஏதோ சென்சார் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதிலே வந்து வார்னிங் கொடுத்துரும். நம்ம போய் ஷோரூமில் போய்ட்டு அதை கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த சுவிட்ச் பற்றி நான் சொல்லவே இல்லை. இது என்ன அப்படின்னா ASGன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து ASGன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது டிவிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெலிகோ மோடுன்னு சொல்லியிருக்கோம். இன்டெலிகோ மோடு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிராஃபிக்கில் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது சிக்னலில் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைக் வந்து ஆஃப் பண்ணணும்னு தேவையில்லை. இது ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து த்ராட்டில் கொடுத்தா மட்டும் போதும், பைக் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மைலேஜ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு கொடுத்த ஒரு ஆப்ஷன், ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளை ஒரு காண்டாகும். டக்குன்னு போய் எங்கேயா நின்றுட்டு இருப்போம், டக்குன்னு ஆஃப் ஆகிடும், உடனே ஆஃப் ஆகிடும், என்னடா அப்படின்ற மாதிரி தோணும். அது ஒரு சில இடத்துல வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இந்த மிரர் பற்றி சொல்லி ஆகணும். செம்ம ஒய்டரா, செம்ம விசிபிளாக இருக்குது. ஒரு லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இலை, மரத்தோட இலை இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அந்த டிசைனு. ஸோ நல்ல ஒரு ஒய்டரான மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ரைட் எடுத்துருவோம். பைக் பார்க்குறதுக்கு தாங்க ஒரு பல்கியாக இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பாஸ் சுவிட்சுமே வந்து நம்ம இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் சுவிட்ச்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பைக் வந்து லைட்டாக புல் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி எனக்கு ஃப்ரண்ட் பூட் ஸ்பேஸுமே வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ், அதாவது கால் வைக்கிறதுக்கு ஓகே. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு சிலிண்டர் வைக்கணும், தண்ணி கூட வைக்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் கேட்பாங்க, கமெண்ட்டில் கேட்பாங்க, ப்ரோ சிலிண்டர் வச்சுக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 70 டச் பண்ணிட்டேன். வாப்ளிங்கிறது இல்லை, பைக் வந்து ஸ்ட்ரகிளே ஆகாமல் போயிட்டே இருக்குது. +80 போயிட்டுருக்கு. பிரேக்கிங் சொல்லி அவனுங்க பாருங்க, 80ல் போயிட்டுருக்கேன், சடனாக பிரேக் அப்ளை பண்ண உடனே வந்து ஸ்டாப்பிங். Yamahaவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இன்ஜினு தென் வந்து அந்த பிரேக்கிங் Yamahaவில் வந்து அதை அடிச்சிக்கவே முடியாது. சீரியஸாக வந்து ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லி ஆகணும் Yamahaவுக்கு. ஆனால் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதேமாதிரி இதோட ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாகவே இருக்குது. இந்த பைக்கில் நான் வேறு என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றத உங்களுக்கு கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவோம். இந்த பைக்குமே வந்து ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணணுன்னே இருந்தேன். ஏன்னா இந்த பைக்கோட ஓனருக்கும் சரி எனக்கும் சரி, எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, அவங்களுக்கு ஒர்க் இருக்கும்போது நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தது. ஃபைனலாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அப்டேட் பண்ண மாட்டேன். என்ன அப்படின்னா, சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எங்கள் பைக்கை ஆன் பண்ணிடுறேன். ஸோ பைக் ஆன் ஆயிடுச்சு. ஸோ சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டு அப்படின்னா பைக் வந்து ஆஃப் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ இப்போ எல்லா பைக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பைக்ஸ் ஆர் ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்டெலிகோ மோடு ஆன் பண்ணி நான் கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, வார்னிங் ஆகிட்டே இருக்கா. ஸோ இப்போ வந்து 2 நிமிஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் எடுக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ லைட்டாக த்ராட்டில் பண்ணி பார்ப்போம்.
ஆன் ஆகுது. ஸோ ஆனால் எவ்வளோ நேரம் கழித்து இந்த இன்டெலிகோ மோடு ஆன்லேயே இருக்கும் அப்படின்றது தெரில. அது அந்த ஒரு கன்ஃபியூஸ் காண்டி தான் நான் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தேன்.